ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஸ்கிஃப்டி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா பெங்களூர் டு பாண்டிச்சேரி. சோலோ ட்ரிப் தாங்க. திண்டிவனம் வரைக்கும் சோலோ ட்ரிப்பு. திண்டிவனத்தில் இருந்து என்னோடய ஃப்ரெண்டு வர அப்படி. ஆமாம், திண்டிவனம் இல்லை, சென்னையிலேருந்து அவர் திண்டிவனம் வந்துடுவார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பாண்டிச்சேரி போயிடுவோம். ஆமாம், ஸோ அதனால் இது வந்து டபுள் ட்ரிப்பு 2 பேர் போகிறோம். ஆக்சுவலாக நான் இங்கேருந்து திண்டிவனம் தனியாக போகணும். அதாவது அப்ராக்சிமேட்லி 280 கிலோமீட்டர்ஸ். இப்போ காலையில் கரெக்டாக 5 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நான் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டு எல்லாம் ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு இதாகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம ஸ்பீடு இப்போ 100-110 போனால் மட்டும்தான் கரெக்டாக டைமுக்கு போக முடியும். இல்லைன்னா ஆள் அவ்வளோதான். அப்போ இங்கே டிராஃபிக்கு இங்கேருந்து தாண்டறதுக்குள்ளே போதும் இருமலே ஹெவி டிராஃபிக்கு. அப்புறம் நான் ரொம்ப நாள் அழிச்சிங்க லாங் ட்ரிப் போய். இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு லாங் ட்ரிப் போகிறதுக்கு. ஏன்னா இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் வரமாட்டிருக்காங்க. எல்லோரும் வேலை அப்படின்ட்டு இருக்காங்களா. ஸோ அதனால் நமக்கு கம்பெனிக்கு யாரும் இல்லை. ஸோ இப்போ முடிவு பண்ணியாச்சு, ட்ரிப்பு போட்டாலும் சோலோவாக போட்டுருவோம் அப்படின்ட்டு. அதுக்கு தாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு கேங் இருந்தாங்க, ரைடு கேங். எந்த சைடு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நானும் கேட்கல. நம்மையே இங்கே போகிறதுக்கு நமக்கே டைம் சரியாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வச்சிடுறானுங்க. சேஃப் தான், பட் ஆனால் கரெக்டாக ஸ்பீட் பிரேக் போட்டால் பரவாயில்ல. ஒரு மாதிரி பேட்ச் மாதிரி அங்கங்கே அந்த நோண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் நிறைய லாரி வந்து டேமேஜ் ஆகிருக்கு, சஸ்பென்ஷன் எல்லாமே. பாவங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டிருக்காங்க? இதோ வந்துருச்சு பாருங்க. சொன்னால் 100 வயசு போல அதுக்கு. நீ என்னடா எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னாதீங்க. இது ஓகே தான், மேபி ஒன்றும் தெரிஞ்சுக்காது. அப்புறம் வேறு என்ன கேட்டிருந்தீங்க? கம்பேரிசன் வீடியோ போட சொன்னீங்க. ட்ரைம் ஸ்பீடுக்கும் ஸ்க்ராம்ப்லருக்கும். அதுவும் நான் போட்டுருவேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் என்னோட ரிவ்யூ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது என் ஃப்ரெண்டு கூட கேட்டுகிட்டே இருந்தான். NS 400 கேட்டாங்க. நிறைய பேர் NS 400 கேட்டிருக்காங்க. பார்ப்போம், போட்டுடலாம் வீடியோ. பனி கூட அந்தளவுக்கு இல்லைங்க, பாருங்களேன், ஃபுல்லாக கிளியராக இருக்குது. ஆமாம், அந்தளவுக்கு பனி கூட இல்லை. தெரில, ஃப்ரெண்டு எந்திரிச்சானா இல்லைன்னு தெரியல. 5 மணிக்கு எந்திரிச்சிடுவோம்னா, ஸோ மேபி அவனுக்கு ரிமைண்ட் பண்ண தேவையில்லை, அவன் கரெக்டாக எந்திரிச்சிருவான். அதெல்லாம் ட்ரிப்புன்னா போதும், தென்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எந்திரிச்சிருவான். நானும் யூடியூப்பில் பார்த்தேங்க, பாண்டிச்சேரி டு பெங்களூர் எத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப கம்மி தான் இருக்குது. ஸோ ஏன்னு தெரியல, ஏன் பெங்களூர் டு பாண்டிச்சேரி நிறைய பேர் போக மாட்டிருக்காங்க. போகிறாங்க, பட் ஆனால் இன்னும் யாரும் அப்லோட் பண்ணலையா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. டேய், அதுவும் நீ தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லாத. இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் நான் சொல்லலை. நம்ம கொஞ்சம் பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதாவது புதுசாக போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் இன்னும் பிரேக் எடுக்க கிடையாது, ஓகேங்களா? ஒரு டீ பிரேக் எடுக்கணும், பட் ஆனால் அது இப்போ நான் எடுக்கலை. இன்னும் கொஞ்சம் எவ்வளோ நம்ம ஓட்டியிருக்கோம்? 60-70 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கோம். ஒரு 150 கவர் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் இப்போ டீ கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அதனால் கொஞ்சம் இன்னொரு டோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் மேப் செக் பண்ணிட்டு தான் போகணும். இதுதாங்க நம்ம செட்டப்பு. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு குட்டி லக்கேஜ் மட்டும் தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் எடுக்கல. வா, அங்கே பார்த்து டியூக் அதே போதும்.
ஓகே ஃபைன், மேப் போட்டாச்சுங்க. இன்னும் நமக்கு 200 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. ஓகே, ஆக்சுவலாக நம்ம ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்ப போகிறோம். வே ஓகே, எல்லாமே டைட்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கணும். இல்லைன்னா அது வேற ஒரு பிரச்சனை, நமக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே கட் ஆகணும், இன்னும் போகணும் போல நிறைய. சரிங்க, நான் பக்கம் வந்துட்டு நான் உங்களுக்கு வியூ கட்டுறேன். பேட்ரி கரெக்டாக காலியாக போகுது. நான் இங்கேருந்து இன்னும் போகணும் போலையே. இதை டோலை தாண்டி தான் இதாகணும். டோல் வந்துட்டோம், இன்னும் பிரச்சனை இல்லை. எங்கே பார்த்து வராங்கன்னே தெரிய மாட்டிருக்கு, நமக்குன்னே வருவாங்க போல. ஆக்சுவலாக கீழே போகணும் ஒரு இடத்துக்கு போயிட்டு. ஆக்சுவலாக இப்போ தான் டீ பிரேக் முடித்தோம். கிளம்புறோம் இப்போ. எனக்கு ஹில்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. எப்பயுமே ஹையராக தான் திங்க் பண்ணணும். அதுக்கு தான் ஹில்ஸ் எப்பயுமே நம்ம போகிறது. இந்த இடம் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கூல், நல்லா இருக்கு. வாவ், நல்லா இருக்கு. மாங்காய் தோப்பு எல்லாமே நல்லா இருக்கு. கூல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஆமாம், ஏன்னா யாரும் யூடியூப்பில் வீடியோ போடலை, அதனால் எனக்கு தெரியல. நான் பார்த்துருந்தா பரவாயில்ல, அதனால் நான் பார்க்காதனால எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நம்ம செங்கம் ரூட் எடுத்து போயிட்டுருக்கோம். அது ஊத்தங்கரை ரைட்டில் போனால், பட் ஆனால் அது இதுனா டக்குன்னு போயிடும். அது ஊத்தங்கரைனா சிட்டிக்குள்ளே போகணும். ஸோ அதனால் நம்ம இப்படியே கிளம்பிட்டோம். ஆல் டேக்கிங் ஃபோட்டோ, ஐ லவ் தட். எடிட் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அதனால் கஷ்டப்பட வேண்டியது தான் எல்லோரும். மிட்டாப்பள்ளி நெக்ஸ்ட்டு. இது சாசனூர், இதுக்கப்புறம் தான் மிட்டாப்பள்ளி வருது. ஆமாம், யாராச்சும் இந்த ரூட்டில் போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆமாம், டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் மீன்ஸ் டேங்க்குக்கு பெட்ரோல் பங்க்குக்கு ஃபஸ்ட் ஸ்டாப். கார்டு கொடுத்துட்டு அப்படி பில்லும் வாங்கியாச்சு, அவ்வளோதான். 8 லிட்டர்ஸ் அடித்தேன், 967 சம்திங். ஓகே, இன்னும் 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1 hour தாங்க, போயிடலாம். 8னா 9 10க்குள்ளே ரீச் ஆகிடலாங்க. 9க்கு இங்கே ரீச் ஆகிடலாம், 10க்கு பாண்டி ரீச் ஆகிடலாம்.
சரி ஷோரூம் அட்ரஸ் மட்டும் சொல்லு, போட்டு விட்ருவோம். எல்லாம் எடுத்தாச்சா? எப்படி அதை கையில் பிடிச்சிக்கோ. எங்கே போகிறோம்? அந்த ஹோட்டல் அட்ரஸ் வந்து நான் மேப் வீட்டு பேர் என்ன தெரியுமா? ஏய் அட்ரஸ் அனுப்புடா கரெக்டாக. இதுதான் நெட் இல்லைடா இங்கே. இங்கே வர்றா இல்லை பேர் சொல்லு. பேர் தெரியலடா. கீண்டேவா ஏதோ போட்டு கீண்டேவா ஏதோ ஒன்று போட்டு